Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல நம்ம இத பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்ல உங்களோட வாட்ஸ்அப் டிபியை நீங்க அடிக்கடி சேஞ்ச் பண்றவங்களா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு தான். உங்களோட வாட்ஸ்அப் டிபியை நீங்க சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி டிஃபரண்ட் ஸ்டைல்ல எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இல்லாத எப்படி எடிட் பண்ணலாம் அத பத்தி அந்த வீடியோல சொல்லி தர போறேன். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So guys, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க கிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டுங்க. நம்மளோட சேனல்ல டெய்லியுமே வீடியோஸ் போட்டாலுமே சரியா நோட்டிஃபிகேஷன் மட்டும் யாருக்குமே போக மாட்டேங்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காத லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு வந்து நான் ஒரு 5000 லைக்ஸ் வரணும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காத லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். கீழே கமெண்ட் செக்ஷனில் நைஸ் சூப்பர் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட்டை சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், உங்களோட வாட்ஸ்அப் டிபியை எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இல்லாத ஈஸியாக ஒரே நிமிஷத்தில் எடிட் பண்ணி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் உங்களோட வாட்ஸ்அப் டிபியை வந்து செட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இல்லை. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அது என்னென்ன ப்ரொசீஜர்ன்றது நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் கூகுள் குரோம் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் நேமை வந்து சர்ச் பண்ணுங்கள். 𝕊𝕌𝔹𝕊𝕂𝕋 அப்படின்றத சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 𝕊𝕌𝔹𝕊𝕂𝕋.in அப்படின்ற ஃபஸ்ட்டு பேஜை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நம்மளோட வெப்சைட். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே சர்ச் ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்ன பண்ணுறீங்க, வாட்ஸ்அப் டிபி எடிட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் டிபி எடிட்டர் ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணி சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இது மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் 10 அன்றைக்கி வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ எப்படி எடிட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ப்ரொசீஜர்லாம் வேணால் படித்து பாருங்கள். கீழே வந்துருங்க. ஓகேங்களா, கொஞ்ச நேரத்தில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஃபைனலாக கன்க்ளூஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டவுன்லோட் அப்படின்ற ப்ளூ கலர் ஐக்கான் மாதிரி இருக்கும். அந்த டவுன்லோட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து வந்துடும். ஓகேங்களா, இந்த பேஜில் ப்ளஸ் ஐக்கான் மாதிரி ஒரு க்ரீன் கலர் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் என்ன ஃபோட்டோ வந்து வாட்ஸ்அப் டிபியாக செட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ கைஸ், உங்களோட ஃபோட்டோவை நல்லா குவாலிட்டியாக இருக்க மாதிரி பார்த்துங்க. நான் இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிங் ப்ரொஃபைல் பிக்ஸ் அப்படின்னு கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். அந்த லோட் ஆகிறது வந்து ஒரு 1 or 2 minutes வந்து டைம் எடுக்கும். அந்த 2 minutes வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒன்ஸ் அந்த லோடிங் வந்து கம்ப்ளீட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் டிபி வந்து சூப்பராக எடிட் பண்ணி அவங்களே தந்துடுவாங்க. ஸோ அது நான் ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆனோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். கைஸ், கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே அவங்களே எடிட் பண்ணிவிடுவாங்க. உங்களோட ஓன் பேக்ரவுண்ட் இருந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் அந்த ஃபோட்டோ வந்து வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஃபோட்டோ உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போ டவுன்லோட் பண்ணியும் காட்டுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ எந்த ஃபோட்டோ வேணும்னு நினைக்கிறேன் அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் டவுன்லோட் சிம்பிள் வந்து வரும். அந்த டவுன்லோட் சிம்பிளை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணணுமான்னு கேட்கும். எஸ், டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்த உடனே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த ஃபோட்டோ வந்து கிளியராக டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதை மாதிரி உங்களோட ஃபோட்டோவையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இதை மாதிரி பேக்ரவுண்டை எடிட் பண்ணி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் உங்களோட வாட்ஸ்அப் டிபி வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப் டிபியை வேறு லெவலில் எப்படி எடிட் பண்ணுறது வித்தவுட் அப்ளிகேஷனில் பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you by next video. Cheers guys.